தமிழ்நாட்டின் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் வங்கக்கடலுக்கு இணையாக அலைகடலென திரண்டிருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க ஜாக்டோ ஜியோ மாநாட்டிலே உதயசூரியனாய் உதித்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடம் தமிழ்நாட்டின் இடைநிலை ஆசிரியர்களுடைய வாழ்வாதார கோரிக்கையை சுருக்கமாக நான் பணிவோடு சமர்ப்பிக்கிறேன். தமிழ்நாட்டின் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் 44 ஆண்டு கால கடுமையான கள போராட்டங்களுக்கு பின்புதான் 1/6/1988 முதல் மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் பெற்றார்கள். அவ்வாறு மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்கி தமிழ்நாட்டு ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் வாழ்வில் ஒளியேற்றியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவ்வாறு பெறப்பட்ட மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் 6வது ஊதியக்குழு தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்ட போது 1/1/2006 முதல் இடைநிலை ஆசிரியர்களிடமிருந்து பறிக்கப்பட்டது. இது 7வது ஊதியக்குழுவிலும் தொடர்ந்தது. இதன் காரணமாக தமிழக அரசில் பணியாற்றும் காலமுறை ஊதியம் பெறும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களில் மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் பெறாத ஒரே பிரிவினராக இடைநிலை ஆசிரியர்கள் மட்டுமே உள்ளனர். இதில் மிகப்பெரிய அநீதி என்னவென்றால், தற்போது தமிழ்நாட்டில் பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு 3 வகையான ஊதியம் வழங்கப்படுவதுதான். வேறு எந்த துறையிலும் இது போன்ற நிலை இல்லை. ஒரே பணியை செய்யும் ஒரே தகுதியுடைய ஆசிரியர்களுக்கு 3 வகையான ஊதியம் வழங்குவது என்பது மிகப்பெரிய முரண்பாடாகும். 1/6/2009 முன்பு தேர்வு நிலை சிறப்பு நிலை பெற்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு 1 வகையான ஊதியம், 1/6/2009 முன்பு நியமனம் பெற்று தேர்வு நிலை சிறப்பு நிலை பெறாத இடைநிலை ஆசிரியர்களுக்கு 1 வகையான ஊதியம், 1/6/2009 பின்பு நியமனம் பெற்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு 1 வகையான ஊதியம் என 3 வகையான ஊதியம் வழங்கப்படுகிறது. இதில் மிக மோசமான ஊதிய இழப்பை சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் 1/6/2009 பின்பு நியமனம் பெற்ற 20,000 இடைநிலை ஆசிரியர்கள். இவர்களுக்கு இழைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய அநீதி என்னவென்றால், இவர்களை விட ஒரு நாள் முன்னதாக, அதாவது 31/5/2009 நியமனம் பெற்ற இடைநிலை ஆசிரியரை விட சுமார் 20,000 ரூபாய் குறைவாக ஊதியம் பெறுவதுதான். 6வது மற்றும் 7வது ஊதிய குழுக்களில் ஊதியம் நிர்ணயம் செய்ததில் ஏற்பட்ட மிகப்பெரிய தவறு இது. இது சமவேலைக்கு சம ஊதியம் என்ற அரசியல் சாசனத்திற்கு முரணானது, சமூக நீதிக்கு எதிரானது. இந்த அநீதியை எதிர்த்து தமிழகத்தில் கடந்த 13 ஆண்டுகளாக கடுமையான களப்போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுள்ளன. இந்த ஊதிய முரண்பாடு களையப்படும் என்று கடந்த சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியின் வரிசை எண் 311 திராவிட முன்னேற்ற கழகம் தெரிவித்தது என்பது இடைநிலை ஆசிரியர்கள் மத்தியில் மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியது. எனவே இடைநிலை ஆசிரியர்களுடைய இந்த ஊதிய முரண்பாட்டை களைந்திட வேண்டும் என்கிற, சமூக நீதியை நிலைநாட்டிட வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழ்நாட்டு ஆசிரியர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாய் திகழ்ந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை ஜாக்டோ ஜியோவின் வாழ்வாதார நம்பிக்கை மாநாட்டின் சார்பிலே பணிவன்போடு கேட்டு வாய்ப்புக்கு பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.